ஆண்டவருடைய கரங்களை தட்டி வரவேற்போமா? உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்கிறேன். நான் பாஸ்டர் தேவராஜ் பாஸ்டருக்காக கர்த்தரை சொல்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக கர்த்தரை சொல்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் வாசிப்போமாக. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவா ஆவியானவரே, இந்த வேலைக்காக உங்களை சுந்தரிக்கிறோம். இம்மட்டும் ஆராதிக்க உங்களை துடிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக சுந்தரம். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களோடு பேசும்படி நாம் உங்களை சுந்தரிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய ஆதரவு கொடுக்கிறோம். தகப்பனே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. யாருடைய சித்தமாய் இருக்கிறது? தேவனுடைய சித்தம். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சொல்லுது, தேவனிடத்தில் அன்புகளோடு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எது வந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படிதான் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது தேவனிடத்தில் அன்பு பெறுவதற்கு அது ரொம்ப முக்கியமான வேலை. சில தேவனுடைய அன்பெல்லாம் பெற மாட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும், சில நெருக்கங்கள் வரும், சில அவமானங்கள் வரும். உடனே அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் கர்த்தருக்காக அப்படிவாங்க. அது கர்த்தருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு தான் அது என்ன செய்யுது அப்படின்னா நன்மையாக மாறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுருல இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 பேதுரு அதுல பாருங்க, 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு வாசிக்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே பூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்தவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவன் என்ன செய்கிறவன்? அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வருது. இயேசுவை தேடுறேன், ஜெபம் பண்றேன், ஆராதிக்க போறேன், சபைக்கு போறேன். அதனால நமக்கு சில இடங்கள்ல போராட்டம், பிரச்சனை அப்படின்னா தேவன் அதில் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். அது தேவனுடைய சித்தம். ஆனா நீங்களா ஒரு தப்பு பண்ணிட்டு உங்க மேல ஒரு பிரச்சனை வந்து அதனால நீங்க போலீஸ் கேஸ் போட்டு பல பிரச்சனைகளை நீங்க சந்தித்து இருந்தால் அதனால் தேவனுடைய நாமம் என்ன செய்யாது? மகிமை படாது. அதை நாம் புரிந்து கொள்ளணும். நான் இயேசுவுக்காக உண்மையா வாழ்ந்தேன், இயேசுவை உண்மையாக ஆராதித்து உண்மையாக ஜெபித்தேன், இயேசுவுக்காக நான் வாழ்ந்து வேலை பார்க்கிற இடத்துல
அவர் நிமித்தமா எனக்கு இந்த பாடுகள் வந்தது, வேலையை விட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்ன எல்லாரும் அற்பமா பேசுறாங்க, எதனாலன்னா இங்க இயேசுவை தேடுறதுனால அற்பமா பேசுறாங்க அப்படின்னா அது தேவனுடைய சித்தம். அதுக்காக தேவனை நாம் என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். ஆனா நம்மளா ஏதாவது பொய் சொல்லிட்டு, திருடிட்டு, ஏமாத்திட்டு, தப்பு பண்ணிட்டு, அதனால நீ நான் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பரியாசம் பண்ணுவாங்க. பாத்துருக்கீங்களா? என்னடா கிறிஸ்தவனா இருந்து இந்த தப்பு பண்ற அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பாத்துருக்கீங்களா? அப்படி பேசுறதுனால நமக்கு வரக்கூடிய நெருக்கடினால் தேவனுடைய நாமம் என்ன செய்யாது? மகிமைப்படாது. தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் சோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நன்மை செய்து பாடுபட்டால் மட்டுமே நாம் என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணா தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள்ல நம்ம விரும்புறபடி எல்லாமே நடக்காது. எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்கும். எல்லாவற்றிலையும் நம்ம சோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறது நாம் விரும்புகிறதான சூழ்நிலைகள் நமக்கு இருக்காது. நாம் எதிர்பார்த்தபடி எந்த காரியம் நமக்கு என்ன செய்யாது? சில வேளைகளில் வாய்க்காது. நாம் எதிர்பார்த்தபடி தேவனும் கிரியை செய்வதே இல்லை. அநேக வேளைகளில் அநேக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் விரும்புகிறபடி, நான் விரும்புகிற வழியில், நான் எதிர்பார்க்கிற வேலையில தேவன் கிரியை செய்யணும் அப்படின்னு அநேகர் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல. நாம் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கரத்தில் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்து விட்டால் அவருடைய வேலையில, அவருடைய வழியில, அவருடைய டைமிங்ல அவர் கரெக்டா நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலையும் என்ன செய்யணுமா? சோத்திரம் செய்யணும். ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா நடந்த ஒரு சம்பவம். அவங்க ரொம்ப குண்டா இருந்தாங்க. குண்டா இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப வேதனைனால அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணாங்க, பலவிதமான எக்ஸசைஸ் பண்ணாங்க, பலவிதமான டாக்டர் சொன்ன முறையின் படி ஒல்லியாகிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க. ஆனா என்ன பிரயாசப்பட்டாலும் கடைசியில் அவங்க குண்டாயிட்டு தான் இருந்தாங்களே ஒழிய ஒரு நாள் என்ன ஆகல? ஒல்லியாகல. இதனால அவங்க துக்கம் அதிகமா இருந்துச்சு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை கொண்டு ஒரு தேவ ஊழியர் அந்த சகோதரத்தில் பேசினார். சகோதரி, எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்கள்? சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை கொடுத்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்படின்னா என்ன வந்தாலும் தேவனுக்கு என்ன செய்யணும்? தேவன் அன்பு கூறுறதுனால நீ சோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது அந்த சகோதரனை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படி நீங்க குண்டாக இருப்பதற்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து கர்த்தருக்கு குண்டா இருக்கிற நாளைக்கு முதல்ல நன்றி சொல்லுது. இரண்டாவது கர்த்தரை ஒல்லியா மாத்துறதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அந்த சகோதரியால அதை ஜீரணிக்க முடியும். எப்படி நம்ம குண்டா இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல முடியும்? நம்ம ஒல்லியா தானே இருக்கணும் விரும்புறோம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் சொன்னதுனால அந்த சகோதரி என்ன செய்தார்கள் என்றால் அன்பிலிருந்து சோத்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. பாருங்க, சில மாதங்களில் அவர்கள் ஒல்லியாக மாறிவிட்டார். இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அது இல்ல, இது இல்ல, அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு முழுமுழுக்கிறது பாட்டிட்டு குறைவுக்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும் தெரியுமா? சோத்திரம் சொல்லணும். பலவீனத்துக்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? சோத்திரம் சொல்லணும். போராட்டத்துக்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? சோத்திரம் சொல்லணும். ஏன்னா தேவனிடத்தில் அன்பு தேவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியம் என்ன செய்வதில்லை? நிறைவேறுவதில்லை. வெளிநாட்டுல நடந்த ஒரு சம்பவம். ஒரு பையன் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஒரு ஃபேமிலியில மகன் மெண்டல் ஆகி மனநல மருத்துவமனையில சேர்த்திருந்தாங்க. அந்த குடும்பத்தை நல்லா இருந்த மகன் தான் திடீர்னு மனநல பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் மேலாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமை. இவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். நம்ம கர்த்தரை தான் விசுவாசிக்கிறோம், கர்த்தரை தேடுறோம், கிட்டத்தட்ட 6 மாசமா ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆனா எந்த மாற்றமும் என்ன செய்யல? பாருங்க, எந்த மாற்றமும் என்ன செய்யல? பாருங்க. ஏன்னா நமக்கு சேர்த்தோம், அந்த ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது, இங்க நம்ம ஜெபமும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த எந்த மாற்றமும், எந்த சின்ன சேஞ்ச் கூட என்ன செய்யல? பாருங்க அப்படின்னு வேதனையோடு இருந்தாங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரர் போய் சொன்னாரு, எல்லாவற்றிலையும் என்ன செய்யுங்கள்? சோத்திரம் சொல்லுங்க. அப்ப என்ன செய்யணும்? பாஸ்டர், என் மகன் மனநல பாதிக்கப்பட்டதுக்கு கர்த்தருக்கு சோத்திரம். என்ன சொல்லணும்? மனநல பாதிக்கப்பட்டதுக்கு கர்த்தருக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. மனநல பாதிக்கப்பட்டதுக்கு சோத்திரம் சொல்ல முடியுமா? நேரடியா இருக்குமா இருக்காதா? அவர் இந்த வசனத்தை வச்சு சொன்னாரு, எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும்? சோத்திரம் செய்யணும். பைபிள்ல போடுது. நன்மையான காரியத்துக்கு மட்டும் சோத்திரம் பண்ணணும் போடல. நீ சந்திக்கிற தீமையான காரியத்துக்கு கர்த்தருக்கு என்ன செய்யணும்? இது யார் சொல்லணும்னா தேவனிடத்தில் அன்பு கொடு. அதை திரும்ப வலியுறுத்துறேன். சிலர் தேவனையே தேட மாட்டான், தேவனையே சிந்திக்க மாட்டான், தேவனையே ஜெபம் பண்ண மாட்டான். அந்த ஆட்கள் சொல்றதை நாங்கள் லிஸ்ட்ல என்ன செய்யறேன்?
சேர்க்கல. சரிதானா? நீங்க இயேசுவை உண்மையாக பின்பற்றுறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, கர்த்தருடைய சபை பண்றீங்க, தசமமா காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்கிறீங்க, வசனத்துக்கு உங்களால் முடிந்த மட்டும் கீழ்ப்படிய பிரயாசப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில நடக்கிற நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதன் அடிப்படையில தான் அந்த காசு சொன்னாரு, உங்க மகன் மனதில பாதிக்கப்பட்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல உங்க மகனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னாங்க. அதை முன்னாடி ஜீவனிக்க முடியல, ஆனாலும் ஃபைனலா வந்து ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, என் மகன் மனதில பாதிக்கப்பட்டது கர்த்தருக்கு சோதனை சொல்லப்பட வேண்டும். அவங்க அது வரைக்கும் மன வேதனையில் இருந்தவங்க இப்ப அந்த பாஸ்டரோட சேர்ந்து சோத்திரம் பண்ணாங்க. ஆண்டவரே 6 மாசத்துக்குள்ள வந்து மனதை பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த முன்னேற்றம் இல்லை, அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா என் மகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அந்த திட்டத்திற்காக நமக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. பாருங்க, அவங்க மகிமைப்படுத்தும் போது அவங்க உள்ளத்தில் இருக்கிற பாரம் தான் நீங்கி ஒரு பெரிய சமாதானத்தோடு இருந்தாங்க. அல்லேலூயா. அடுத்த நாட்கள் ஓடியது. இந்த பாஸ்டர் சொன்னபடியே இந்த ஜனம் என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு நன்றி சொன்னாங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அதற்காக உனக்கு சோத்திரம், மனதை பாதிக்கப்பட்டதுக்காக உனக்கு சோத்திரம், நீ இதை மாற்றுவதற்காக உனக்கு சோத்திரம் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்து கொண்டே இருந்தாங்க. நாட்கள் ஓடியது. 2-3 நாட்கள் இருந்தாங்க. அந்த மனதை பாதிக்கப்பட்ட அங்க இருந்து போன் பண்ணாங்க, உங்க மகன் வாழ்வில் மாற்றங்களை நாங்கள் காண்கிறோம் என்று. அல்லேலூயா. அதே மாதிரி சில வாரங்களுக்கு 13 சுகமாக இந்த மகன் வீட்டுக்கு வந்து விட்டார். இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு நன்மை செய்தால் மட்டும் நம்ம அதை என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ணுவோம். என்ன பண்றோம்? எது பண்ணா மட்டும் அக்செப்ட் பண்றோம்? நன்மை செஞ்சா மட்டும் தான் இயேசு செஞ்சார் அப்படின்னு. சில பாடல்கள் அப்படின்னா நம்மளால அதை என்ன செய்ய முடியும்? ஜீர்ணிக்கவே முடியல. யோசேப்பை எடுத்து பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில 17 வயசா இருக்கும் போது கர்த்தர் வந்து 37ஆம் அதிகாரத்துல தரிசனம் கொடுத்தார். நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், நீ தேசத்துக்கு பிரதம மந்திரியா மாறிடுவப்பா, உன் சகோதரர்கள், உங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்து உங்க ஆட்ட விடுற அளவுக்கு நான் உயர்த்தும் போது அது ரொம்ப சந்தோஷம். ஆனா அவன் உயர்வுக்கும் அவனுடைய தரிசனத்துக்கு இடையில கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறது தேவன் மறைத்தான். தேவன் என்ன செஞ்சாரு? 13 ஆண்டுகள் நீ இப்படி எல்லாம் பாடுபடுறா, அதுக்கப்புறம் உனக்கு உயர் வரும்னு சொல்லியிருந்தா அந்த யோசிப்பை அக்செப்ட் பண்ணிருப்பானா? சொல்லுங்க. நமக்கு சில வேளை இந்த தேவன் தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார், நான் உன்னை கொண்டு அதை செய்வேன், உன்னை கொண்டு இதை செய்வேன் சொல்றாரு. சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஹalleluya praise God, கர்த்தரை வாக்கு என்ன செய்ய போகிறார்? உயர்த்த போகிறார். ஹalleluya அப்படின்னு கர்த்தரை என்ன செய்யும்? பாடி துதிப்போம். ஆனா அதுக்கப்புறம் உனக்கு ஒரு குழி இருக்குது, ஒரு தூக்கி சிறைச்சாலைக்கு போடுறாங்க, ஒரு பிராணனை காலில் ஒடுக்குவார்கள், நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா யாராவது ஏற்றுக்கொள்கிறா? அதுக்குள்ளதான் மாப்பிள்ள உனக்கு வந்து பிரதம மந்திரி போஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்றுக்க முடியுமா? பைபிள் என்ன ஒரு தெரியுமா? சங்கீதம் 105ல 18, 19, 20 பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார் பாருங்க. சங்கீதம் 105 18 இருந்து வாசிங்க பார்க்கலாம். அவன் கால்கள் என்ன செஞ்சாங்களா? விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆளனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். நல்லா கவனிக்க, யோசித்து பாருங்க. 13 ஆண்டுகள் போத்திபார் வீட்டுக்கு 39ஆம் அதிகாரத்துல போய் சேர்றான். அதிகாரம் 39ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. போய் சேர்றான். இவன் நிமித்தமா போத்திபார் வீட்டுக்கு ஆசீர்வாதம். ஆனா இவன் சிறை இருக்கு மாறல. என்ன மாறல? இந்த நேரத்துல சோத்திரம் சொல்ல முடியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு சுகமாயிடும், ஆனா நமக்கு சுகமாக இருக்காது. நம்ம ஒருத்தர் இயேசு பத்தி சொல்லி ஜெபம் பண்ணா அவனுக்கு என்ன செய்யும்? காசு பேரும் கருத்து பேரும் எல்லாரும் பேரும் அவனுக்கு மிராக்கிள் நடக்கும். ஆனா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த சிறை இருக்கு என்ன செய்யாது. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், என்னன்னா இது இப்படி நடந்துருக்கு, நம்ம கூட இயேசு இருக்கிறாரா, என்னதான் நடக்குது? இந்த நேரத்துலதான் நீங்க கர்த்தரை என்ன செய்யணும்? சோத்திரம் சொல்லணும். எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? சோத்திரம் சொல்லணும். தேவன் சிறை மறைவுல நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசத்து சோத்திரம் பண்ண பழகணும். யோசேப்பு ஒரு சோத்திரம் பண்ண மனிதன்.
யோசேப்பு ஒரு ஜெபிக்கிற மனிதன். பைபிள்ல டயர்டாதான் லட்சம், ஆனா அவன் சோத்திரமும் அவன் ஜெபிக்கிற மனிதன் என்பதை நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில முதல்ல போத்திபார் வீட்டுல இருந்த பொழுது கர்த்தர் அவன் நிமித்தமாய் போத்திபார் வீட்டை ஆசீர்வதிச்சானா, அவன் ஜெபிக்காம அந்த வீட்டை என்ன செஞ்சிருக்க முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் அவனோடு இருக்கிறத அவன் போத்திபார் கண்டுபிடித்திருப்பானா? எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? ஜெபம் பண்றவனோடு தான் தேவ பிரசன்னம் இருக்கும், தேவனுடைய மகிமை இருக்கும், தேவனுடைய கிருபை இருக்கும். சோத்திரம் பண்றவனோடு தான் கர்த்தர் இருப்பான். முறுமுறுக்கிறவனோடு கர்த்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே சொல்லுங்க இருந்திருப்பாரா? இல்ல. ஆனா கர்த்தர் யோசேப்பு கொடுத்துல இருந்தால் அவன் செய்வதெல்லாம் என்ன செஞ்சா வாட்சது அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்குது. ஆனா இது எல்லாம் யாருக்கு நடந்ததுன்னா அவனுக்கு கிடையாது. யாருக்கு நடக்குது? எங்க போய் உட்கார்ந்திருந்தாலும் அங்க நடக்குது. அது மட்டுமல்ல, பொய்யாய் குற்றச்சாட்டப்படுகிறான். இது எவ்வளவு பெரிய வேதனை. நம்ம கர்த்தரை உண்மையா தேடும்போது நிறைய வேதனை நமக்கு நெருக்கம் வரும், பொய்யாய் குற்றச்சாட்டப்படுவோம். நம்ம அந்த இடத்துல நமக்கு டெஸ்ட் வரும், டெம்டேஷன் வரும். ரெண்டு வரும். என்ன வருங்க? டெஸ்ட் பிளஸ் டெம்டேஷன். டெஸ்ட் என்றால் யார் வைக்கிறது? தேவன் வைப்பது. டெம்டேஷன் என்றால் யார் வைக்கிறது? சாத்தான் வைக்கிறது, இல்லைன்னா மனுஷன் வைக்கிறது. நமக்கு மனுஷனும் சோதிப்பான், சாத்தான் நம்மளை சோதிப்பான். நம்மளை வீழ்த்தணுங்கிறது சாத்தானுடைய திட்டம், மனுஷனுடைய திட்டம். எந்த மனுஷனும் நம்ம உயர்வப்படுவதை என்ன செய்யப்படுவதில்லை, விரும்புறதில்லை. அதனால நீங்க ஜோமணி சில அற்புதங்கள் நடக்குது, நீங்க ஜோமணி சில காரியம் நடக்குதுன்னா மக்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டா என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. இப்படி செயல்படும் போது வேத வசனத்தின்படி வசனம் உங்களை புலமிட்டு கொண்டிருக்கிறது. அதுக்காக என்ன சொல்லணும்? வசனம் உங்க வாழ்க்கையில எதுக்கு புலமிடுது தெரியுமா? அவருடைய சாயல் உங்களுக்கு வெளிப்படும்படியாக கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது. சில கேள்விகளுக்கு என்ன கிடைக்காது? பதிலே கிடைக்காது. பதில் கிடைக்காத நேரம் என்ன செய்யணும்? சோத்திரம் சொல்லணும். எப்பயும் ஜெபம் பண்ற நேரம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை விட்டுறக்கூடாது. சோத்திரம் சொல்றதை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. சில தலைமறைகள் தான் நடக்கும். ஆனா அதுக்காக நீ கர்த்தரை சோதரிப்பாய் என்றால் உன் இருதயத்தில் இருக்கிற வாதம் நீங்கும். இந்த இடத்துல ஒரு சகோதரி உங்க வாழ்க்கையில மன சஞ்சலத்தில் துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்க, கர்த்தர் உனக்கு தெளிவா சொல்றாரு, நீ சோத்திரம் சொல்லு, உன் உள்ளத்தில் இருக்கிற மன அழுத்த நீங்கி சமாதானத்தை பெறுவேன்னு சொல்ற. அதுபோல் ஒரு நபர் வயிற்று வலி, உன் வாழ்க்கையில மாதம் வயிற்று வலியினால் பாதிக்கப்படுற இயேசுவை சுகமாக்குதல் என்று கர்த்தர் சொல்லுகிறான். உன் வாழ்க்கையில சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகிறவர்களுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஒரு சகோதரி நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்கிற, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சோத்திரம் செய்யணும். அதுதான் உங்களை குறித்து யாருடைய சித்தம்? யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் சோத்திரம் பண்ணா, அதுக்கு சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலை நம்ம நினைக்க சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா சிறைச்சாலையில ஆவியானவர் சங்கீதத்தில் எழுதுறாரு, அவன் கால்களை விலங்கு போட்டு என்ன செய்தார்லாம்? ஒடுக்கினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாத ஒரு நிலைமை. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நான் கர்த்தரை தான் விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தரிடத்துல தான் ஜெபம் பண்றேன், கர்த்தரை தேடி தான் உண்மையா போறேன், ஆனா என் வாழ்க்கையில சில காரியங்கள் நான் செய்ய நினைக்கிறேன், செய்யப்பட முடியாத ஒரு நிலைமை நான் என்ன செய்கிறேன்? தடைப்பட்டு நிற்கிறேனே. அவங்களுக்கெல்லாம் வாக்கிது, இவங்களுக்கெல்லாம் வாக்கிது, ஆனா என் வாழ்க்கையில எதுவுமே என்ன செய்வதில்லை, வாய்ப்பதில்லையே. தடைப்பட்ட ஒரு நிலைமை. உன் வாழ்க்கையில நடைகள் தடைப்பட்டு இருக்கலாம், தொழில் தடைப்பட்டு இருக்கலாம், நீ செய்யற பிசினஸ் தடைப்பட்டு இருக்கலாம். ஆனா அந்த நிலைமையில நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லணும்? சோத்திரம் சொல்லணும். ஆண்டவரே, இந்த நிலைமைக்காக நமக்கு, இந்த நிலைமையை மாற்றுவதற்காக நமக்கு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவன் விலங்கு போட்டு ஒடுக்கினது மட்டுமல்ல, அவன் புராணம் இருந்து நடைபெற்றதான். எது நடைபெற்றதான்? அப்ப அது எவ்வளவு பெரிய கட்டு தெரியுமா? கொஞ்சம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. சில காரியங்கள் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்து ஜெபம் பண்ணினால் கட்டுகள் உடைந்துவிடும். சில காரியங்களுக்கு சத்தியத்தின் வழியில் சத்தியம் உங்களை என்ன செய்துவிடும்? விடுதலையாக்கிவிடும். சில காரியங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அக்னி அபிஷேகம் இறங்கினால் மட்டும்தான் அந்த கட்டுகள் உடையும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது முதலாவது இயேசுவின் ரத்தத்தினால் உடையக்கூடிய கட்டுகளும் இருக்கிறது, வேத வசனத்தினால் உடையக்கூடிய கட்டுகளும் இருக்கிறது. ஆனா ஃபைனலா உங்க வாழ்க்கையில இருக்கிற இரும்பு கட்டுகள் உடையணும் அப்படின்னா
வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்திருக்கிற மறைபொருட்களையும் கர்த்தர் உனக்கு தருகிறா. உன் மேல விசேஷ விதமாய் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இறங்கணும். அல்லேலூயா. அந்த ஆவியாவுடைய அபிஷேகத்துக்காக நீ தாகத்தோடு ஜெபிக்கணும். அந்நிய பாஷை பேசுறதுல சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடாது. ஆண்டவரே என் மேல ஒரு விசேஷ அபிஷேகத்தை வைங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெண்கல கதவுகள் போன்ற கட்டுகள் தடைகளை தேவ ஆவியானவர் இறங்கி வந்து தடைகளை உடைத்தெறிந்து கதவுகளை கதவு ஓபன் பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியின் முடிவில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் இன்றைக்கு பரவாய் நமக்கு இறங்கி வர போகிறார். நீங்கள் தாகத்தோடு வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு என் மேல ஒரு விசேஷ அபிஷேகம் இறங்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்றால் அபிஷேகத்தினால் முகம் முறிக்கப்படும். அல்லேலூயா. எதினால் முகம் முறிக்கப்படுங்க? அபிஷேகம் என்பது என்ன? அது முதல்ல தெரியும். நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை. சரிதானா? முதலாவது ஒரு தேவ பிள்ளைக்கு வருவது தேவ பிரசன்னம். நீங்க நல்லா பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துனீங்கன்னா தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையிலிருந்து கண்ணீரை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்றும், உங்க வாழ்க்கையில இருக்கிற பலவீனத்தை மாற்றும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வை தரும். அது தேவ பிரசன்னம். முதல்ல என்னது? தேவ பிரசன்னம். இந்த தேவ பிரசன்னத்துல ஒரு மனிதன் அந்நிய பாஷை பேசலாம். என்ன பேசலாம்? அந்நிய பாஷை பேசலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபித்த பொழுது என்னை கர்த்தர் என்ன செய்தார்னா அப்படியே அபிஷேகத்துல நிரப்பினார் அப்படின்னு அம்மாக்கள் சொல்லுவாங்க. ஆனா அது அபிஷேகம் இல்லையா? தேவ பிரசன்னம். அது என்னது? அது அபிஷேகம் இல்லையா? தேவ பிரசன்னம் உன் உள்ளத்துல இருக்கிற வேதனையை மாத்தி, துக்கத்தை மாத்தி, சமாதானத்தை தந்து உன்னோடு கூட என்ன செய்வார்னா கர்த்தர் வந்து அதை ரிலீஃப் பண்ணி உன்னை ஆராதிக்க பண்ணணும். தேவ பிரசன்னம் உன்னை விடுதலையோடு ஆராதிக்க பண்ணணும். தேவ பிரசன்னம் உன்னை அந்நிய பாஷை பேச வைக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே என்ன செய்யறாங்க நிக்கலாம். ஆனா இது வந்து ஒரு லெவல் தான் நமக்கு என்னத்தை தரணும்? விடுதலை கொண்டு வரும். இரண்டாவது கர்த்தர் என்ன செய்வார்னா அந்நிய பாஷை பேசும்போது உங்களோட பேசுவதற்கு ரெடியாக தேவனுடைய வார்த்தை வரும். என்ன வரும்? தேவ வார்த்தை வரும். தேவ வார்த்தை வந்தா தான் உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகுனா பெரிய விடுதலை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு ரெடியா இருப்பார். வெளிச்சம் உண்டாக கடவுள் தேவன் பேசினாரா அது போல செப்பரேட்டா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நல்லா கவனிக்கணும். ஊழியக்காரன் மூலமா பேசும்போதும் நம்ம உள்ள உடைஞ்ச அழுவோம். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அது செப்பரேட்டா நமக்கு வராத தேவனுடைய வார்த்தை. காமனா வருது வேற, ஆனா செப்பரேட்டா வரும்போது அந்த வார்த்தை தான் நம்ம டச் பண்ணும். அந்த வார்த்தை தான் நமக்கு என்ன செய்யணும்? ரிலீஸ் பண்ணும். இது போல நீ ஆவியில நேரம் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் ஆவியில உன்னோடு பேச ஆரம்பிப்பான். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீ கவனிக்கணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்கிறவன்? என்ன செய்கிறவன்? யாருக்கு பேசுறாரு? சபைக்கு தான் பேசுறாரு. அப்ப வெளியுள்ளவனுக்கு அப்படி பேச மாட்டாரு. உள்ளத்துல இருக்கிறவனுக்கு தான் அந்நிய பாஷையில பேசும்போது ஆவியானவர் உன்னோடு பேசுவார். மகளே பயப்படாத, நான் இந்த காரியத்தை உனக்கு அற்புதம் செய்யறேன் அப்படின்னு கர்த்தர் பேசுவார். அதை நீ அந்நிய பாஷை பேசும்போது கூர்ந்து கவனிக்க பழகணும். ஆவியில உள்ளத்துல கர்த்தர் ஒரு வேத வசன வெளிச்சத்தை உனக்கு காட்டுவார். அந்த வெளிச்சம் வரும் வரைக்கும் நீ என்ன செய்யணும்? கவனமா அந்நிய பாஷை பேசும்போது கவனிக்கணும். நிறைய பேர் கவனிக்கிற பழக்கமே என்ன பழக்கம் கிடையாது. அந்த கூட்டத்தில் அந்நிய பாஷை நல்லா பேசிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. நீங்க எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அதோடு நிற்கும். இதுக்கெல்லாம் வளர முடியல. தேவ வார்த்தை கவனிக்கணும். கவனிச்சுட்டு இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேவ வார்த்தை வரும்போது சில வெளிச்சம் நமக்கு என்ன செய்யணும்? கிடைக்கும். அது நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொஞ்சம் தூரம் என்ன செய்யணும்? முன்னேற வைக்கும். அடுத்து மூணாவது ஸ்டேஜ் இருக்குது. இந்த தேவ வார்த்தை கேட்டு ஒருத்தர் எதை அதன்படி செய்யலாம், அதாவது கீழ்ப்படிகிறது. அதன்படி என்ன செய்யறது? கீழ்ப்படிகிறது. கீழ்ப்படிந்தால் அவன் மேல என்ன இறங்கி வருதுன்னா அபிஷேகம் இறங்கி வரும். என்ன இறங்கி வரும்? இந்த அபிஷேகம் தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கக்கூடியது. அல்லேலூயா. நீங்க அதை விரும்பணும். விரும்பாத ஆட்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? தர மாட்டார். ஏன்னா நான் சொல்றேன், ஏமா அபிஷேகத்தின் மேன்மை தெரியாதவனுக்கு நான் அபிஷேகத்தை என்ன செய்ய முடியாது? தர முடியாது. அபிஷேகம் தான் உங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை உடைக்கும். சிம்சோனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன். சிம்சோன் வந்து அவன் வாழ்க்கையில வந்து பல பிரச்சனைகளை சந்தித்த பொழுதுதான் அவன் மேல் இறங்கினது கர்த்தருடைய அபிஷேகம். சிங்கம் வந்தது, அதை அவன் பிரித்து போட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல. அது எப்படி முடிந்தது? ஆவியானவருடைய அபிஷேகம் பலமா இறங்கின பொழுது எதிரி என்ன செய்தான? ஜெயித்தான். அதுபோல அவனை கயிறை கட்டி தான் வெட்டினாங்க. புது கயிறால கட்டினாங்க.
கட்டினாங்க. என்ன கட்டினாலும் ஒண்ணு என்ன செய்ய முடியல. ஆவியானவர் இறங்கி வந்தா நெருப்பு பட்டது போல என்ன செஞ்சுதான் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட. தேவ பிள்ளையை வாழ்க்கையில முதலாவது தேவ பிரசன்னத்தை வாஞ்சி, இரண்டாவது தேவ வார்த்தையை வாஞ்சி, மூணாவது தேவனுடைய அபிஷேகத்தை வாஞ்சி உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும். அல்லேலூயா. இல்லன்னா என்ன கிடைக்காது, தீர்வு. நிறைய பேர் தேவ பிரசன்னத்திலே நிற்கிறான், அந்த ஸ்டேஜிலே தான் நிற்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, நான் தேவ பிரசன்னத்தை உணர்றேன், கூட்டத்தில் போகும்போது கர்த்தர் என்னோடு பேசுறாரு, அதனால கண்கள் வந்து கண்ணீர் வருது. நல்லதுதாமா, நீ தேவ பிரசன்னத்துல மட்டும் தான் என்ன செய்யற, நிக்கிற. ஆனா உன் வாழ்க்கையில சில பகுதியை ஜெயிக்க முடியாது. பைபிள் வாசிக்க பார்க்கலாம். யூதா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதுல பாருங்க 19ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போய். யோசித்து பாருங்கயா, கர்த்தர் இருந்து கூட தான் இருக்கிறாரு. யார் கூட தான் இருக்காரு? யூதாவோட தான் இருக்கிறாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை துரத்துறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, துரத்த முடியல. நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளையே, தேவ பிரசன்னம் இருக்கிறதுனால சில பகுதியை ஜெயிக்கலாம். ஆனா உனக்கு தேவ வார்த்தை வேணும், தேவனுடைய அபிஷேகம் வேணும். அப்பதான் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, தேவ பிரசன்னம் முதல் ஸ்டேஜில தான் நிற்கிறான். முதல் ஸ்டேஜில நின்றுருந்தா வாழ்க்கையில எந்த மாற்றம் என்ன செய்யாது, வராது. அது கூட்டத்துல கர்த்தர் ஆராதிக்கலாம். எப்படி இருந்துச்சு நீங்க ஆராதனை? சூப்பரா இருந்துச்சு. என்றும் இல்லாத அளவுக்கு நான் தேவ பிரசன்னத்தை என்ன செய்தேன். இதுல நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபை. இது வந்து கால அளவு கணுக்கால போய் இந்த கடலை போய் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடலை போய் மூண மாட்டான், குடிக்க மாட்டான், பார்த்துருக்கீங்களா? ஆனா கடலை போய் அப்படி தண்ணியில் நினைச்சுக்காங்க. கால வந்து சூப்பரா இருக்குது. எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அடுத்து முழங்கால அளவுக்கு போய் நினைச்சிட்டு சில கூட்டம் சந்தோஷப்படும், பார்த்துருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குதா கடல்? எப்படி இருந்தது? கடல் வந்து முழங்கால அளவுக்கு சூப்பர் இருந்தது. அடுத்து சில வயசு இருக்குது. இருப்பளவுக்கு தான் என்ன செய்யணும், உடல் எப்படி இருந்தது, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிக்கணும். ஆனா அந்த குடிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் முழு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நீச்சல் ஆழத்துக்குள்ள ஆவியானவர் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. நீச்சல் ஆழந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அரைக்கூடங்களுக்கு பதிவு தர முடியும். அல்லேலூயா. நீ கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும், உன் வாழ்க்கையில் விடுகிற எல்லா கண்ணீருக்கும், உன் வாழ்க்கையில் சந்திக்கிற சகல போராட்டத்திற்கும் விடிவு கர்த்தர் எப்படி தருவார் தெரியுமா? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தினாலே மிக முடிக்கப்படும். அபிஷேகத்தை விரும்பணும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆகிறது. முதலாவது குமாரன் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். இரண்டாவது 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியத்தின் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. மூன்றாவது அபிஷேகத்தினால் மூலம் முடிக்கப்படும். அல்லேலூயா. இந்த ஸ்டேஜுக்குள்ள சபை வரணும். அல்லேலூயா. நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள வராதனாலதான் சில தேசத்தார உங்களால் தொடக்க உங்களுக்குள்ளே சில கேள்வி இருக்கும். பார்த்துருக்கீங்கன்னா நம்ம ஜோமானா சில தலைவலியெல்லாம் போகத்தான் செய்யுது. ஆனா சிலருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. நம்ம கூட ஸ்ட்ரீட் இருக்குது, போராடிட்டே இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்குது? இருப்பு ரதங்கள் இருந்தபடினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிட்டான். என்ன ரதங்கள்ங்க? இருப்பு ரதங்கள். அதுதான் சங்கிலியினால சாந்தான் கட்டுகளை நம்ம வாழ்க்கையில் போட்டுருவோம். அந்த கட்டுகள் நீங்கணும் அப்படின்னா தேவ பிள்ளைகள் தேவனுடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல போராடி ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு தேவ பிரசன்னத்தை கொடுத்து ரொம்ப சந்தோஷம். தேவ பிரசன்னம் உள்ளத்துல சமாதானத்தை தரும். சரிதானா? உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். ரொம்ப நல்லது. ஆனால் அது மட்டும் நமக்கு போதாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகத்தடியும் நீங்கன்னா ஆவியானுடைய அபிஷேகம் என்ன செய்யணும், இறங்கணும். சிம்சோன் மனம் திரும்பினவர். சிம்சோன் அபிஷேகத்தை இறங்கினான். அபிஷேகத்தினால அவன் பெரிய காரியங்களை செய்தான். தேவ பிரசன்னத்தினால பெரிய காரியம் செய்யல, தேவ வார்த்தையினால் பெரிய காரியம் செய்யல. அவனோடு விசேஷித்த அபிஷேகம், அர்ப்பணிப்பு விசேஷித்த அபிஷேகத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நிறைய வேலைகள்ல
அபிஷேகம் நமக்கு கிடைக்காத ஒரு காரணம் என்னன்னா, இந்த டெடிகேஷன் லைஃப், அர்ப்பணிப்பு, வேறு விதிக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், தேவனுக்காக இப்படித்தான் வாழ்வேங்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். அப்படி அர்ப்பணிப்பு யாருக்கு இருந்ததுன்னா சிம்சோனுக்கு இருந்தது. நசரேயனாலே அவன் வேறு விதிக்கப்பட்டான். வேறு விதிக்கப்பட்ட பொழுது விசேஷ அபிஷேகம் கற்றுக் கொடுத்தார். அதை கவனிக்கிறோம். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு இல்லை. அது உண்மைதான். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க சபைகள் தான் போனீங்கன்னா, எந்த சபை மேக்சிமம் 99% சபைகள் நானே கட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பூ வைக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? படம் பார்க்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சினிமா பாட்டு கேட்டாலே பாவம்னு சொல்லுவாங்க. என்ன பாட்டு கேட்டா ரேடியோ வந்துட்டா அப்படி பேசுவாங்க. நான் கேள்விப்பட்டேன், ஒரு பாஸ்டர், அந்த காலத்துல சச்சாக்கார் பாஸ்டர், அது பாத்தீங்கன்னா ஒரு அவிசுவாசிக்கு ஒரு விசுவாசிக்கு கல்யாணம் நடந்துச்சான். கல்யாணம் நடந்தா நம்ம பாஸ்டர்ஸ் போகல, அவங்க விரும்பி கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஆட்கள் போயிடுவாங்க. நீ யார் கல்யாணம் என்ன எங்க வந்தா போதும், சபைக்கே வந்தா போதும். ஆனா இவரு சொல்லிட்டாரு, நான் கண்டிப்பா வர மாட்டேன். அவங்க அதுக்கு மேலே வற்புறுத்தாங்க. அப்போ போனாங்க. போய் உட்கார்ந்து அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. நான் பண்ண மாட்டேன்னு பண்ணுங்க அப்படின்னாங்க. ரொம்ப வற்புறுத்துவாங்க. மேலே ஏறினாரு. அவர் உடனே பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பிரசங்கம் பண்ணா தெரியுமா? ஒரு விசுவாசியை சேர்ந்தா சொர்க்கம், ஒரு விசுவாசி அவிசுவாசி இருந்தால் அது நரகம் அப்படின்னு அந்த பிரசங்கம். இது யாராவது பண்ணுவாங்க? சொல்லுங்க, யாராவது பண்ணுவாங்களா? அப்ப காலத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்ப காலத்துல அர்ப்பணிப்பு அதிகமா இருந்துச்சு. தேவனுக்காக எதையும் வெறுத்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்கள் இயேசுவுக்கு ஏதாவது வெறுக்கிறாங்க? நேரத்தையே வெறுப்பாங்க. நேரத்தையே தூங்குறது தான் வெறுக்கிறாங்க. காலையிலுக்கு முழங்கால் போடுறாங்க, முழங்கால் போடுவாங்க. நீங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் முழங்கால் போடுறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அபிஷேகம் இறங்க மாட்டேங்குதுன்னா, அபிஷேகம் இறங்க சாக்ரிஃபைஸ், அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசுவுக்காக நீங்க என்ன அர்ப்பணிச்சிருக்கீங்க? நேரத்தை அர்ப்பணிக்கிறீங்களா? சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் 8 மணி நேரம் முழங்கால் போடுவாரா? எவ்வளவு நேரம்? நம்மளுக்கு 1 மணி நேரம் முழங்கால் போடுறாங்க. முதல்ல கேட்க முடியும். இதே நடைமுறை என்ன செய்யறது? சிம்சோன் மேல அந்த அபிஷேகம் இருந்ததுக்கு காரணம் அவர் விசேஷத்தை அர்ப்பணிப்புள்ளவனாய் காணப்பட்டான். ஆனா அந்த அர்ப்பணிப்பாக இழந்த பொழுது அபிஷேகம் விளங்கினது. ஆனா திரும்ப மனதில் பொழுது அபிஷேகம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவ பிரசனம் எப்ப வரும் தெரியுமா? தேவ பிரசனம் நீ சபைக்கு வந்து சபையோடு சேர்ந்து ஆராதனை பண்ணும்போது தேவ பிரசனம் நேரம். தேவ வார்த்தை எப்ப வரும் தெரியுமா? கால் கொடுத்து கவனிச்சா வரும். அபிஷேகம் எப்ப வரும் தெரியுமா? நீ முற்றிலும் படிப்பதான் வரும். அபிஷேகம் எப்ப வரும்? முற்றிலும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவ பிரசனத்தை பெறுவது எளிது. தேவ வார்த்தை வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்த அபிஷேகம் பார்த்தீங்களா? அபிஷேகம் இறங்கினால் சாத்தான் அடங்குவான். அந்த சபையை கண்ட சாத்தான் நடுங்குவான். அந்த சபையை கண்ட சாத்தான் ஓடுவான். நம்ம மேல என்ன இருக்கணும் தெரியுமா? அபிஷேகம் இருக்கணும். என்ன இருக்கணும்? அபிஷேகத்தினாலே முகம் உடைக்கப்படும். அதனால தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை அதிகமா என்ன செய்யுங்க? வார்த்தையிலே கற்றுடைய ஆசைப்பாங்க. ஏதாவது என்ன செய்யுங்க? சோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கர்த்தர் நாம் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். வேதத்துல யோபின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். யோபின் சரித்திர புஸ்தகம் அவரவருடைய நாள் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தை தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே இருந்து அவர்கள் அவர்களுடைய எல்லா லக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இவ்விதமாய் யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான்.
அப்படின்னு சொல்லப்படுது. யோபுடைய வாழ்க்கையை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சோத்திரம் செய்கிற மனிதர் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். தன் வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுதும் அதிகாலையிலே தன் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிற வழக்கம் அவனுக்குள்ள இருந்தது. குடும்பமாய் சேர்ந்து தேவனுக்கு பலி செலுத்துகிற வழக்கம் இருந்தது. அதனால் கர்த்தர் அவரையும் அவன் குடும்பத்தையும் சம்பத்தையும் ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவனை வெளியிட்டு பாதுகாத்தது மட்டுமல்ல, கர்த்தர் அவனை இந்த தேசத்தில் உயர்த்தி வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் வேதம் சொல்லுகிறது 8ஆம் வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவாக அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்மளை கொடுத்து கர்த்தர் சர்டிபிகேட் கொடுத்தா என்ன சர்டிபிகேட் கொடுக்கும்? பக்கத்துல கை வச்சுக்காருங்க. உங்களை கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு சர்டிபிகேட் கொடுத்தா என்ன கொடுப்பாங்க? ஒன்றுமே தேவையாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டம். சரிதானே? இது நடிக்கிற கேஸ் அப்படின்னு சொன்னாலும் கஷ்டம். ஏன்னா நம்மளால நமக்கு நல்லா தெரியுங்களா? உண்மையா நேசிக்கிறீங்களா? நேசிக்கலையா? நான் உண்மையா நேசிக்கிறேன் அப்படின்னா வாயிலையும் சொல்லணும், செயலையும் காட்டணும். எதுல காட்டணும்? சிலர் வாயிலேயே நேசிவாங்க, பேசி முடிச்சுடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை கர்த்தர் எதிர்பார்க்கல. வாயிலையும் சொல்லணும், எதுலையும் காட்டணும், செயலையும் காட்டணும். நீங்க செயல்ல இருக்கீங்களா? நீங்க காலையில 5 மணிக்கு எதிர்த்து ஜெபம் பண்ணவர்கள் எத்தனை பேர்? தேவனை நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சிடும். சரிதானா? தூக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? சாக்ரிஃபைஸ். தேவனை நேசிக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவனை நேசிக்கிறோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாரும் சொல்லி பைபிள் வாசிக்கிறோம், யாரும் அப்படி சொல்லிட்டே இருப்போமா? சொல்லுங்க. எனக்குலாம் யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனிடைம் அதான் பண்ணிக்கிட்டு. இப்ப இந்த செய்திகள் அப்பா நம்ம நினைக்கிறீங்கன்னா அடுத்து கூட்டி நடந்துட்டு இருக்கோம். அடுத்து ஜெபம் பண்றது, அடுத்து பைபிள் வாசிக்கிறது, அடுத்து கர்த்தரோட நடக்கிறது, இப்படிதான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தை சிந்திக்கிறது பழக்கமே யாராவது சொல்லி சேருமா? இதை வச்சே கண்டுபிடிச்சுக்கிறோம் நம்ம நேசிக்கிறோமா நேசிக்கிறாங்க. இதான் உத்தமமாய் பின்பற்றுறது. என்னதுங்க? அதான் உத்தமனும். அடுத்து என்ன பண்றது? சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. நீங்க பயப்படுறவங்களா பயப்படையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒருத்தர் உங்களுக்கு உலகமா பேசும்போது பொறுமையா இருந்தீங்கன்னா, அந்த பாடுகளை சகிப்பீங்கன்னா சோதனை பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆத்திரம் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? அவன் என்னை கவனிக்கவே இல்லை, அவன் எனக்கு ஒழுங்கா கூட கூப்பிடல, நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். வெளியே பார்க்கும்போது அவங்க எங்க பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஆனா அந்த உள்ள திட்டிருப்பாங்க, அழுவாங்க, என்னை நேசிக்க மாட்டேன், கூப்பிட மாட்டேன், திட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பேர் சமீபத்தில் பார்த்தேன். ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆட்கள்லாம் சரி எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் போனாங்க. அதில் போயிட்டு சில ஆட்கள் சொன்னாங்க, அவன் இங்கே ஒழுங்காவே கூப்பிடல அப்படின்னு. ஒழுங்காக என்ன செய்யல, கூப்பிடல அப்படி பல விதத்துல பேசுனாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ இதெல்லாம் இயேசு போச்சுன்னா எவ்வளோ மோசமானு. அதுக்கடுத்து அந்த ஆள் அடிபட்டாரு. அடிபட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தோன்னே அழுகுறாங்க. என்ன செய்யறாங்க? இதே வேலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சு திட்டுச்சு. இப்ப என்ன பண்ணுது? அழுகுறாங்க. இதை இயேசு முன்னாடி பாட்டினா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவங்க முன்னாடி பாடுறது நம்ம என்னம்மா பாடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி என்ன செஞ்சிருப்போம்? சோதனை பண்ணிருப்போம். ஆனா இயேசு முன்னாடி பாடினா, சாத்தானுக்கு முன்னாடி பாடினா சொல்லுங்க, சாத்தானுக்கு முன்னாடி பாடினா ரொம்ப கஷ்டம். இயேசு முன்னாடி பாடினா ரொம்ப கஷ்டம்தான். அதனால நல்லா கவனிச்சு தேவனுடைய கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இதைத்தான் நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 4:14 உங்கள் பேர் இருக்கிற மகிமையுள்ள ஆவியானவர் அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே என்ன செய்யறாரா? மகிமைப்படுகிறார். நன்மை செய்து பாடமைப்பது தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கும். தேவனுடைய ஒரு நாளும் ஒருத்தங்க உங்க விருப்பத்தின்படி நடந்தாதான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும், சூத்திரம் பண்ணவும் கூடாது. அவங்க விருப்பத்தின்படி வாழாவிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. அந்த அன்பை அவர்களுக்கு காட்டுங்கள். அல்லேலூயா. இதைத்தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீ உன்னிடத்தில் அன்பு கொண்டு கூட பிறரிடத்தில் என்ன செய்யணுமா?
அன்பு கூறணும் போட்டிருக்கு. அப்ப அவங்க எனக்கு நன்மை செஞ்சாதான் இந்த உலகத்துல யாருமே ரட்சகர்கள் கிடையாது. சரிதானே? எல்லா வேலைகளையும் நமக்கு வந்து தேவையானது கவனிக்கணும், நம்மளை நேசிக்கணும், நமக்கு அதை செய்யணும் அவனால முடியாது. அவன் நம்ம இது ரோபோ வேணா சில காரியம் தெரிஞ்சு செய்யலாம். நாம் ஆண்களுக்கு பலனே கிடையாது. என்ன கிடையாது? பலனே. அவன் எவ்வளவு நேரத்தை நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நம்ம மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவன் பல காலத்தில் பார்த்துட்டு அதனால சோதனை மட்டும் போகணும். அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படி வந்த பொழுது பாருங்க, யோபு ஆனா கர்த்தர் சோதனை பண்ற மனிதன். அவனுக்கு சோதனை வந்தது உங்களுக்கு தெரியும். 10 குமாரர் செத்து போனாங்க, சொத்துக்கள் இழந்து போச்சு. இந்த நேரத்துலதான் அவனுடைய ஒரிஜினல் வெளிப்பட்டது. நல்லா கவனிக்கணும். நாம சோதிக்கப்படும் போதுதான் நம்முடைய ஒரிஜினல் வெளிப்படும். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சோதிக்கப்படும் போதுதான் உங்க ஒரிஜினல் சுபாவம் வெளிப்படும். எப்ப வெளிப்படும்? நம்ம சோதிக்கப்படும் போது வெளியே வந்து நம்ம பேசலாம். நாளைக்கு சோதிக்கப்படும் போது கண்டுபிடிச்சேன் எனக்கு மோசமான கேரக்டர், எனக்கு மோசமான வெளியே பார்க்க நல்லா இருக்குது. ஆனா அந்த பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி நடக்கணும்னு தெரியும். அந்த பிரச்சனை வரும்போது நானும் மோசமா தான் நடந்தேன். எனக்கு உண்மையில ஆண்டவருடைய கிருபையினால அதை ஆண்டவருக்கு மன்னிப்பு மனது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புறது. அல்லேலூயா. ஆனா நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? வெளியே வந்து நல்லா நடிக்கிறோம். நான் நினைக்க கூடாது. கர்த்தர் அதை விரும்புறது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, எனக்கு சோதனை வந்த பொழுது நிர்வாணியா என் தாய்க்கு கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா இடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. இது எல்லாருக்கும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவனுடைய நீ தேவனை குறை சொல்லக்கூடாது, மனுஷனையும் குறை சொல்லக்கூடாது. யார் குறை சொல்லக்கூடாது? சாமுவேலை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, தேவனுக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் செம்மையானதை செய்தான் சொல்லப்பட்டது. அப்ப பிரியமாய் நடந்து கொண்டான் சொல்லப்பட்டது. தேவனுக்கும் மனிதனுக்கும் அவன் பிரியமாய் நடந்து கொண்டான். நம்ம அப்படி நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில நீங்க ஃபுல் பைபிள் வாசித்து பாத்தீங்கன்னா, முன்னாடி போறேன் அவரோட பிரசன்ஸ் இல்லை, பின்னாடி போறேன் அவரோட பிரசன்ஸ் இல்லை, திரும்பி பார்க்கிறேன் எந்த ஒரு பிரசன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியில் என்ன செய்வார்? வந்து நிற்பார் நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி தேவன் மேலுள்ள விசுவாசத்துல அவன் ஒரு நாள் என்ன செய்ய தெரியுமா? விடல கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அப்படி பண்ணதுனால உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். யோபு நடந்த அனைத்தையும் திரும்ப என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டார். தேவப்பிள்ளையே உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? சோதனை செய்யுங்க. அப்படி செய்வதுதான் உங்களை குறித்து தேவ சித்தமா இருக்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு என்ன செய்யறவோ, எப்பொழுதும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் தான் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரம் செய்யுங்க. அதனால விரும்புகிறாங்க உங்க பிள்ளை வந்து கீழ்ப்படியாம இருக்குதா? அதுக்காக ஸ்தோத்திரம். சரிதானா? உங்க வீட்டுல கணவனார் சொல்றது கேட்க மாட்டேங்குது, மனைவி சொல்றது கேட்க மாட்டேங்குது, அதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மாதிரி எல்லாரும் நடக்கிறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணி பாருங்க, மக்கள் திரும்பிடுவோம், மக்கள் எழுந்திருவாங்க. நீங்க அவங்க திருப்பிற போர்வையில குறையமா பொருட்டீங்கன்னு சொல்லுங்க. எப்படி குறையா பொருட்டீங்கன்னா அவங்களுக்கு ஜென்மத்தில் திருந்தவே மாட்டான். அதனால நீங்க எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் என்ன செய்யணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்து பிதாவாகிய தேவனை என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செய்யணும். நல்லா கவனிக்கணும். நீங்க ஆசிரியப்பு கூடாரத்தை குறித்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க
யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 42ஆம் அதிகாரம் வரைக்கும் வீட்டுக்கு வாசிக்கணும். சரிதானா? அதுல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. இந்த பிரகாரம் என்பது யாரை குறிக்கிறதா? இயேசுவை குறிக்கிறது. பரிசுத்த ஸ்தலங்கிறது ஆவியானவரை குறிக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலங்கிறது யாரை குறிக்கிறது தெரியுமா? பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்துல வந்துதான் பிதாவை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். இயேசுவின் நாமத்துல எப்படி வருது? நானே வாசல் அப்படின்னு சொன்னாரு. ஒரு வாசல் தான், வாசலுக்கு கூட அந்த வாசலுக்குள்ள இயேசுவின் நாமத்துல வரணும். எந்த நாமத்துல வரணும்? ஆனா நிறைய பேர் எந்த நாமத்துல வரலாம்? கடவுள் நாமத்துல வரலாம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியானிட்டியே கடவுள் கடவுள்னு சொல்லுது. கடவுள்னு சொன்னா கர்த்தர் மகிமைப்பட மாட்டாரு. கடவுளுக்கு சாத்தானுடைய நாமத்தை குறிக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதனால பைபிள் ஆகிய எழுதுறார், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து தேவனுடைய சாயலாய் இருக்கிற தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை கூறி அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை என்ன செய்தாராம்? குருடாக்கினான். கொடுங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? சாத்தான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? கடவுள்னு சொன்னா யார் கூப்பிடுறீங்க? சொல்லுங்க, யார் கூப்பிடுறீங்க? நிறைய கிறிஸ்டியனிட்டி சபையிலே பார்த்தீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரான்னு வருது. தொத்திரியாது ரொம்ப மாறிடுச்சு. இப்படிதான் கடவுள்னு சொன்னேன்னா அந்த பிசாசுல ஓட மாட்டான். போற பிசாசு வந்து உட்காந்துரும். கடவுள்னு சொன்ன ஆசை இருக்குன்னா இயேசுவாகிய கடவுள்னு சொல்லு. மொட்டை கட்டையை என்ன சொல்லாத? கடவுள் என்ன செய்யாத சொல்லாதீங்க. கடவுள் நாமத்தில் சொன்னீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. இப்ப சமீபத்தில் ஒரு சபை கொடுத்து கேள்விப்பட்டேன். அந்த சபையில பாத்தீங்கன்னா வந்திருக்கிற பாரம்பரிய சபையில பாத்தீங்கன்னா அவர் வந்து கடவுள் கடவுள் கடவுளுக்குள்ளே ஆசீர்வதிப்பாராக, கடவுளுக்குள்ளே அதை செய்வாராக, கடவுள் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க. சபைக்கு போறோம் பார்த்து சொன்னாங்க. இப்படிதான் சொன்னா நீ ரசிக்கப்பட மாட்டே, உன் சபையை ரசிக்கப்படவே. நிறைய பேர் இப்போ போன்ல பேசும்போதே நான் பாக்குறேன். ஒரு காலத்துல பாரம்பரிய சபை தான் பேசி, இப்ப பெரியாசே பேசுறான். நான் கடவுள் தான் இருக்கிற பாசம் மண்டையில ஊருக்கு ஒரு கூட்டு என்ன செய்யணும்? கடவுள் நம்ம நடுவோடு தான் இருப்பேன். நிறைய பேர் பிச்சைக்காரங்க தான் நிற்கிறான். தெரியுமா உனக்கு? பிச்சைக்காரன் தான் கடவுளே தான் சொல்றான். சொல்லையா? கடவுள் நம்ம எங்கதான் நிற்ப? தெருவோட்டில் தான் நிற்ப. இயேசுவை நம்மளா எங்க நிற்கலாம்? அதை புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. எந்த நாமத்துல கூடணும்? இயேசுவின் நாமத்துல கூடணும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். என்ட்ரன்ஸ் பிரைஸே இயேசுதான். அங்க பாத்தீங்கன்னா வாசல் இயேசுதான். அந்த வாசல் மட்டும் இல்ல, பலிபீடமும் இயேசுதான், பலியும் இயேசுதான். அல்லேலூயா. இந்த வாசல் வழியா வந்தா தான் பிதாவாகிய தேவன் இவன் செய்கிற ஆராதனை அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆனா இயேசுவின் நாமத்துல வராத எந்த ஸ்தோத்திரத்தையும், எந்த ஆராதனையும், எந்த காரியத்தையும் பிதாவாகிய தேவன் என்ன செய்ய மாட்டாரு? ஏற்றுக்கொள்வாரா? முடியாது. ஐயா, பலியானது இயேசு, பலிபீடமும் இயேசு. அதை விட்டு தாண்டா அந்த தொட்டி, வெண்கல தொட்டி ஒண்ணு இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த வெண்கல தொட்டி இயேசுவை குறிக்குது, வசனத்தை குறிக்குது. அவர் கழுவுறது, அதை கழுவிட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா அங்க இருக்கிறது இயேசுதான். அந்த குத்துமலக்கும் இயேசுவை தான் குறிக்கும். நானே மெய்யான திராட்சை செடியில் அதுக்கு சமூகத்தப்பு மேசை அருமையானதை குறிக்கணும், இயேசுவை தான் குறிக்கும். அங்க தூரமீனும் இயேசுதான் பிதாவாகிய தேவனுக்கு நமக்காக உங்களுக்காக எனக்கா பயிற்சி பேசிக் கொண்டிருக்கிறார். அதை யாரதான் குறிக்குது? இயேசுவை தான் குறிக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருத்தர் கொண்டு போகும்போதுதான் பிதாவாகிய தேவன் அவனை என்ன செய்யறார் தெரியுமா? அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அங்க இருந்தா பிதாவாகிய தேவன் பேசுகிறார். அப்ப நீ இயேசுவின் நாமத்தை சொல்லாம பிசாசு ஓடாது. இயேசுவின் நாமத்தை சொல்லாம நீ ரட்சிக்கப்பட முடியாது. இயேசுவின் நாமத்தை நீ சொல்லாம உன் வாழ்க்கையில எந்த விடுதலைக்கும் உயர்வுக்கு வாய்ப்பே. இன்னைக்கு புது மொழிகள் கூட இயேசுங்கிற நாமத்தை நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, அழிச்சுட்டாங்க. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். தேவனுடைய ஒரிஜினல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யெகோவா, யேகோகி, எல்சடா, எல்ரோகி. ஒரிஜினல் பேருக்கு அவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சாத்தான் இயேசுவின் நாமத்தை நம்ம உள்ளத்தை விட்டு மறக்க பண்ணுகிறான். என்ன பண்ணுகிறான்? தேவ பிள்ளையே, ஒரு வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இயேசு இயேசுன்னு சொல்லிப்பாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். என்ன வந்துடும்? எந்த நாமத்தை சொல்லணும்? சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா வீட்டுக்கு ஒரு வாலிபர் தம்பி போயிருந்தான்.
பாருங்கள் தம்பி பாவத்தில் கட்டப்பட்டவன். ஆண்டவர் அந்த கூட்டத்தில் ஐயா மூலமாக டிஜிஎஸ் தினகர் ஐயா மூலமாக பேர் சொல்லி கொடுத்து அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவன் வாழ்க்கையில் துன்பத்தை மாற்றி சந்தோஷத்தை தந்தார். அன்றைக்கு அவன் அந்த பாவத்தை விட்டு விட்டான். பாவம் விட்டு 2 மாசம் நல்லா இருந்தான். சில சபைக்கு தெரிஞ்ச சபைக்கு போய்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த 2 மாசம் முடிந்த பின்பு அதே பாவம் அவனை மேற்கொள்ள ஆரம்பித்தது. இப்ப இவனால் மேற்கொள்ள முடியவில்லை. இவன் உடனே டிஜிஎஸ் தினகர் ஐயா அவர்களுக்கு கடிதம் எழுதினான். அந்த காலத்தில் போன் கிடையாதுல, கடிதம் எழுதினான். கடிதம் எழுதா அவர் வந்து பல்வேறு கற்று கொண்டுதான், தம்பி உனக்கு ஒரு ஜெப அறை இருக்குதா, உங்க வீட்டுக்குள்ள தனி அறை இருக்குதா அப்படின்னு இருக்குது பாஸ்டர் அப்படின்னா அந்த அறைக்குள்ள போய் கதவு கூட்டிட்டு இயேசு 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 மட்டும் கத்திக்கிட்டு எந்த நாமத்தை சொல்லுறது கத்து உனக்கு விடுதலை அப்படின்னா போய் ரூம கதவு கூட்டிட்டு இயேசுங்கிற நாமத்தை உயர்த்தி நாம் பாருங்க தேவ பிரசனம் இறங்கினது அவனுக்கு இருக்கிற பாவ வாழ்க்கை முற்றுகையா. நல்லா கவனிக்கிற தேவ பிள்ளையே வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருக்குமாறுனா வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்து பிதாவாகிய தேவன் என்ன செய்யணுமா மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்க எந்த நாமத்துல கூடி வாரீங்க அந்த கவனிங்க. ஒருத்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்தா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக, இயேசுடைய ஆசீர்வதிப்பார் சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்துல உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைய பார்த்து இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிங்க. வேதம் சொல்லுகிறது என்னாகும் 6ஆம் அதிகாரம் 21 வாசித்து பார்த்தீங்கன்னா இவ்விதமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை காக்கிறவர், கர்த்தர் தமது முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்கிறவர், கிருபையா கடவர், கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கடவர். இவ்விதமாக அவர்கள் என் நாமத்தை சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்றது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அவங்க வாழ்க்கை என்ன கிடைக்கும் தெரியுமா? ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்க வீட்டுல வைத்தவர்கள் இருக்கா, உங்க வீட்டுல குழப்பம் இருக்குதா, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக சொல்லி பாருங்க, மாறிடும். என்ன மாறிடும்? யாராவது உங்ககிட்ட குழம்பி என் வீட்டுல கணவன் சண்டை போட்டுட்டே இருக்கா, இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக சொல்லி பாருங்க, ஆசீர்வாதம் உண்டாயிடும். ஆண்டவர் சொன்ன சீசருக்கு ஒரு வீட்டுக்கு போறியா, என் நாமத்தில் ஆசீர்வதிப்பா, அந்த வீடை அப்செட் பண்ணா அது அப்படியே நடக்கும் சொன்னாலே சொல்லலையா? நீ இயேசுவின் நாமத்தில் சொல்லு. உன் பிள்ளை அழுகுதா, கர்த்தர் உனக்கு படிக்கக்கூடிய ஞானத்தை தருவாராக. இயேசுவின் நாமத்தில் சொல்லு. இயேசுவின் நாமத்தில் நீ சொல்லிப்பார், அது நடக்குதா நடக்கிறேன்னு பரவாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? சேர்த்து ஒப்பாரி என்ன நினைக்கிறோம்? ஒரு வயிற்று வலியா இருந்துச்சுக்கா, வயிற்று வலிக்கு அழுகிறான். இதான் குழம்பு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்க, மகிமைக்குள்ளாகும். சரி, இப்ப முதலாவது நம்ம எல்லாத்தையும் சோத்திரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். இறுதியா நமக்கு நேரம் இல்லை, அதனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் தேர்வு அப்படின்னா சில காரியங்களுக்கு நாம் தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். சங்கீதக்காரர் சங்கீதம் 57:17 வசனத்தில் விதமாக சொல்கிறார். வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 57 சங்கீதம் 17-18. இது 66 சங்கீதம் 17. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் தியானம் 55 அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் தியானம் பண்ணி முடியுவேன். நல்லா கவனிங்க. உங்க ஜெபங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னா இடைவிடாமல் ஜெபம்னா எல்லாராலும் முடியாது. 21 அவர்ஸ் முடியுமா? அப்ப இடைவிடாமல் ஜெபிங்கன்னா செவ சிந்தையோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். என்ன சிந்தையோடு இருக்கிறது? உட்கார்ந்தாலும் எதிர்த்தாலும் பேசினாலும் நடந்தாலும் இதோடு இருக்கணும். தானியேல் அதனாலதான் இடைவிடாமல் ஜெபிக்கிற மனிதன், இடைவிடாமல் ஆராதிக்கிற மனிதன் பயப்படாமல் இருக்கிறார். அவர் ஏன் அப்படி எழுதினார் அப்படின்னா அவன் 127 நாடுகளுக்கு நிதியமைச்சராக இருந்தோ 3 வேளை கரெக்டா ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்கள் எல்லாமே இயேசுவின் மேலும் இயேசுவின் வார்த்தையின் மேலும் இருந்தது. அதைத்தான் கர்த்தர் இடைவிடாமல் ஜெபிக்கணும்னு சொன்னார். வேதத்தில் பாருங்களேன், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமா? யாத்திராகமம் ரெவிலி தீவிலே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு
அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசைந்து கொண்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அதன் கீழே அவனை வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அல்லேலூயா. அமலேக்கியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபின் சகோதரர் ஏசாவின் வழித்தோன்றல் ஜனங்கள். யாரு? யாக்கோபுடைய வம்சத்தில் வந்ததான ஏசா இருக்கான் பாத்தீங்கன்னா, அவனுடைய சந்ததி தான் அமலேக்கியர். இவர்கள் பாத்தீங்கன்னா நாடோடிகள். பொதுவாக இவங்க வந்து கானான் தேசத்துக்கு கிழக்கே உள்ள வனாந்தரத்தில் தங்கியிருந்தாங்க. இப்பொழுது இவங்க இஸ்ரவேலுக்கு எதிரிகளாக மாறிவிட்டார்கள். எப்படி மாறினாங்க? இஸ்ரவேலுக்கு அமலேக்கிய ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரம கானான் நோக்கி முன்னேறக்கூடாது போராடிக்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில முன்னேற முடியாது, உங்க வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற முடியாது, உங்க ஊழியத்துல முன்னேற முடியாது. உங்க வாழ்க்கையில வந்து நீங்க எதிர்பார்க்கிற சில காரியங்களை முன்னேறக்கூடாதபடிக்கு சில ஆவிகள் போராடும். அது என்ன ஆவி தெரியுமா? அமலேக்கிய ஆவி. பரிசுத்தத்துல முன்னேறக்கூடாதபடிக்கு, பொருளாதாரத்துல முன்னேறக்கூடாதபடிக்கு, படிப்பில முன்னேறக்கூடாதபடிக்கு, உங்க தொழில நீங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு உங்க வாழ்க்கையில சில ஆவிகள் போராடி இருக்கும். அதுதான் என்ன ஆவினா? அமலேக்கிய ஆவி. இந்த அமலேக்கிய ஆவியை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் தொடர்ச்சியான ஜெபம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு தருகிறார். இந்த மோசே மலையின் மேல் ஏறி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஜெபம். எவ்வளவு நேரம் ஜெபங்க? காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் சூரியன் மறையும் வரைக்கும் பாத்தீங்கன்னா முழங்கால இருந்து கைகளை உயர்த்தினார். இதுல பாதி நேரம் தான் அவரால் கைகளை உயர்த்த முடிஞ்சது, முழங்கால் போட முடிஞ்சது. அவருடைய கைகள் என்ன செஞ்சது? அசைந்து போயிட்டு என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது இந்த ஆறும் ஊரும் ஒரு கல்லின் மேல் அவனை உட்கார வைத்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து கைகளை என்ன செய்தார்கள்? உயர்த்தி பிடித்தார்கள். இந்த ஜெபம் நல்லா கவனிக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் மேலே இருக்கிறது. இவர்கள் அதற்கு கீழாகத்தான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாலும் எதிர்த்து போராடின ஆவிகள் போராடி கொண்டுதான் இருந்தது. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. ஒரு வாழ்க்கை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ அபிஷேகம் பெற்றுக்க, ஆவியில நிரம்புற உண்மைதான். ஆனா சில ஆவிகள் உன்னோடு எதிர்த்து போராடிக்கிட்டுதான். மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் மேல இருக்கு. நல்லா கவனிக்கணும். மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருந்தாலும் எதிரிகள் என்ன செய்தார்கள்? யுத்தம் பண்ணதான் செய்தார்கள். எதிரிகளோடு போராட்டம் தொடர்ந்தால் செஞ்சது. இப்ப இந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டுமானால் தேவனிடத்திலிருந்து வல்லமை வேண்டும், தேவனிடத்திலிருந்து உதவி வேண்டும். அந்த உதவி எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோடு போராடுகிற ஆவிகளை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் ஜெயிக்கும் போது மட்டும்தான் அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்க இப்ப சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சபையில இப்ப ஆராதனை பண்ணீங்க, தேவ செய்தி கேட்கிறீங்க. இது கேட்கும் போது தேவ பிரசன்னம் உங்க உள்ளத்தை நிரப்பும். உங்க வாழ்க்கையில உங்க மைண்ட்ல தேவ பிரசன்னம் நிரப்பும் பொழுது உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். ஆனா உங்களோடு போராடுகிற ஆவி போராடிட்டு இருக்கணும். என்ன ஆவி போராடுகிறது? நீங்க வீட்டுக்கு போனா எப்படி போறாங்க, என்ன செய்யும்? தொடரும். இப்பதான் நமக்கு ஒரு கேள்வி. சபைக்கு போனேன், ஆராதனை பண்ணேன், தேவ பிரசன்னம் என்ன செஞ்சது? என்னை நிரப்பிடுது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்ய முடியும்? உணர முடியுது. ஆனாலும் சில ஆவிகளுடைய போராட்டம் என்ன செஞ்சிருக்கு? தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதை நீங்க நல்லா கவனிப்பீங்க. அப்ப இதை நாம் மேற்கொள்ளணும். அதற்கு நமக்கு கேள்வி, இதை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் இதை விடாமல் என்ன செய்யுமா? ஜெபிக்கும் பொழுதுதான் தேவ பிள்ளையே. நல்லா கவனிக்கிறோம். நீ இயேசுவை விசுவாசிக்கிறதுனால, நீ
நீ ஆராதனை பண்றதுனால தேவ பிரசன்னத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் உன் எதிரியை நீ ஜெயிக்க வேண்டுமானா, உன்னோடு போராடுகிற ஆவிகளை நீ ஜெயித்து முன்னேற வேண்டுமானா, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பரம காணலை நோக்கி நீ வெற்றி பெற்றவனாக முன்னேற வேண்டுமானா, ஜெபம் பண்ணினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. நீ ஜெபிக்காம என்ன பண்ண முடியாது, வெற்றி பெறவே. அதுக்கு அநேகர் ஒரு மணி நேரம் கூட என்ன செய்யறதுங்க, இயேசு கூட இருந்தார். யார் கூட? சீசர்களோடு 3 வருஷம் இருந்தார். எப்பவுமே இயேசுவின் பிரசன்னம் அவங்களோட இருந்தது. ஆனா இயேசுவின் பிரசன்னம் இருந்ததுனால சாத்தான் வந்து அவங்க சோதிக்காம விட்டுட்டானா? ஹலோ, இயேசுவின் பிரசன்னத்தால சாத்தான் அவங்க சோதிக்காம விட்டானா? புயல் வராம இருந்துச்சா? கடல்ல குந்தளிப்பு வராம இருந்துச்சா? தேவையில நிறுத்தப்பட்டாங்க இல்லையா? எல்லாமே வந்துச்சு. இயேசுவின் பிரசன்னம் இருந்தது உண்மைதான். இயேசுவின் பிரசன்னம் இருந்தாலும் ஆனா உங்க வாழ்க்கையில தேவையில நெருக்கப்பட்டார்கள். அப்ப இயேசுவை விசுவாசித்து ஜெபம் பண்ண பொழுது என்ன நடந்துச்சுன்னா அற்புதம் நடந்துச்சு. இயேசு கடல்ல நடந்து வராரு, இந்த படகுல தூங்கிட்டு இருக்கும்போது பாருங்க புயல் அடிக்குது. நம்ம வாழ்க்கையில கூட இயேசு தான் இருக்கிறார். உள்ளத்துல இருக்கிறா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய உள்ளத்துல இயேசு என்ன செய்றாரு? இருக்கிறார். ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன வருது? புயல் வருதா வரலையா? போராட்டம் வருதா வரலையா? விசுவாசம் எடுத்து நிக்கிறாயா? நிக்கிறதா செய்யுமா? இதை எப்ப ஜெயிக்க முடியாது? அதான் கேள்வி. நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, இயேசு நம்ம கூட படகு இருக்காருப்பா. யார் நம்ம கூட இருக்கிறாரு? இயேசு படகு இருக்காருப்பா. இயேசுவே கடலை நடந்து வர சொல்லிட்டாரு. வேற எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இயேசு நடந்து வர சொன்னாலும் புயல் அடிக்கிறது அடிக்க தெரிஞ்சுக்கணும். இயேசு நடந்து வர சொன்னாலும் என்ன அடிக்குது சொல்லுங்க. அப்ப அதை ஜெயிக்கிறது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இயேசுவே ஆண்டவரே உதவி செய்யணும் ஜெபம் பண்ணும்போது இயேசு உதவி செஞ்சாரு. நல்லா கவனிக்கிற தேவ பிள்ளைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாம ஜெயம் கிடையாது. சொல்லுங்க, உன் வாழ்க்கையில தோல்விக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஜெபம் இல்லை. ஜெபிக்க வேண்டிய அளவு நீ ஜெபிக்காதனால உன் வாழ்க்கையில சில காரியத்தை உன்னால ஜெயிக்க. ஒரு நாளைக்கு ஒரு தேவ பிள்ளை 1 மணி நேரமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சாதான் ஜெயிக்க முடியும். அதுலயும் முழங்கால நின்று ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க. ஜெபம்னாலே முழங்கால் தாங்க. நீங்க நின்று பாருங்க, முழங்கால ஜெயம் கிடைக்கும். அது இல்லாம இந்த கூட்டத்தோட போகாது. ஹalleluya praise God. தேவ பிரசன்னம் இறங்கும். கர்த்தர் கண்ணீரை துடைப்பார், உண்மைதான். ஆனா வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு முடிவு வராது. வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு முடிவு வரணும். நீ கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற பாதையில நீ முன்னேறணும். பரம காரணத்தை நோக்கி நீ முன்னேறணும்னு நினைச்சீனா நீ முழங்கால நின்று செபித்தா மட்டும்தான் முன்னேற முடியும். வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வேணுமா? கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கணுமா? சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழணுமா? உன் வாழ்க்கையில மற்றவங்களை காட்டு கர்த்தர் உயர்த்தனா நீ முழங்கால நின்று ஜெபிக்கணும். எதில் அடிக்கணும்? 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம். நம்ம வாழ்க்கையில வெற்றி வேணும் அப்படின்னா நம்ம எதில் நிற்கணும்? மோசே தேவ பிரசன்னத்தோடு தேவனோடு இருக்கிறவன் தான். அவனே முழங்கால நின்று 2 கையை உயர்த்தின பொழுதுதான் பரத்தில் இருந்து என்ன வந்ததுன்னா உதவி வந்ததுங்க. என் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். என் ஜனங்களோடு அமெரிக்க போராடுகிறார்கள். அமெரிக்க ஆவியை நீ ஜெயிக்கணும் அப்படின்னா நீ ஜெயிக்காம ஜெயிக்க, முழங்கால நிற்காம ஜெயிக்க, கரங்களை உயர்த்தாம ஜெயிக்க. இதான் புதியப்பட்ட ஆவியை எழுதுறாரு. ஆண்கள் எல்லாரும் புருஷர்கள் எல்லாரும் எப்பொழுது என்ன செய்யணுமா? அந்த கைகளை உயர்த்தி என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும் அப்படின்னு ஆவியை எழுதுறாரு. உங்க வாழ்க்கையில வெற்றி பெறணுமா? 1 மணி நேரம் முழங்கால் போடுங்க. ஃபர்ஸ்ட் கஷ்டம் தான். 10 நிமிஷம் முழங்கால் போடுங்க, 10 நிமிஷம் உட்காருங்க, 10 நிமிஷம் போடுங்க. இப்படி கொஞ்சமா ட்ரை பண்ணி 1 மணி நேரத்துக்கு என்ன செய்யுங்க? முழங்கால நில்லுங்க, கைகளை உயர்த்துங்க, சுவர் மேல 2 கைகளை உயர்த்துங்க. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை பார்ப்பீங்க. முழங்கால நிற்கும் போது உங்க வாழ்க்கையில என்ன ஆவி போராடுங்கிற வெளிச்சத்தை கத்து தரலாம். நான் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். சும்மா உட்கார்ந்து சோத்திரம் பண்ணிட்டு போனா போகலாம். வாழ்க்கையில நான் முன்னேற முடியாது. அதே இடத்துல தான் நிற்பேன். எத்தனை வருஷம் ஆனாலும் நீ அதே இடத்துல தான் நிற்ப. ஒரு வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு நீ போகணும் அப்படின்னா நீ முழங்கால நின்று ஜெபம் பண்ணா மட்டும்தான் போக முடியும். இல்லைன்னா 10-11 சபைக்கு வரலாம், ஆராதிக்கலாம், நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம், தேவ பிரசன்னம் கூட இருக்கும். ஆனா வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க, வாழ்க்கையில முன்னேறணும்,
நேர் முழங்கால என்ன செய்யணும்? நிற்கணும். நேர் முழங்கால இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்கன்னா சில காரியத்துக்கு பதில் கிடைக்கிறதுனா கண்டினியூ ஜெபம். அதாவது காலையில ஜெபிக்கிறோம், சாயந்தரம் ஜெபிக்கிறோம், அதுக்கு பதில் கிடைக்க வரும் ஜெபத்தை என்ன செய்யணும்? விட கூடாது. அதான் ஒரு இடைவிடாத ஜெபம். அப்படி நீங்க தொடர்ச்சியா பாஸ்டிங்கோ அல்லது உபவாசம் பண்ணி அல்லது ஒருவேளை பாஸ்டிங் ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு யெகோவா நிசி ஆகவே செய்வார். நிறைய எளிதாக பாட்டு பாடுகிறார்கள், யெகோவா நிசி யெகோவா நிசி. யெகோவா நிசி எப்ப வெளிப்பட்டாரு? 12 மணி நேரம் ஜெபத்துல தான் வெளிப்பட்டாரு. எத்தனை நேரம் ஜெபம் சொல்லுங்க? நம்ம 12 நிமிஷம் ஜெபம் கூட என்ன செய்யறதில்ல, பண்றதில்ல. சீசன் இயேசுதான் நம்ம கூட இருந்து தூங்கிட்டான். ஆனா இயேசு சொன்னார், நீ சோதிக்கப்படாத இருக்கனா நான் உன் கூட இருந்தாலும் 1 மணி நேரம் என்ன செய்யணும்? நீ ஜெபம் பண்ணாலும் சோதனை சாதனை என்ன செய்ய முடியும்? மாத்த எல்லாம் ஜெயிக்க தேவனுடைய ஒரு வார்த்தையை கண்டிப்பாக யோசித்து பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? நீங்க எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? நீங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தோடு நீங்க நிற்காம நீங்க தேவ வார்த்தை கேட்கிற அனுபவத்தில் அபிஷேகத்திலும் வளரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கலாம். அதுபோல எல்லாவற்றிலும் நீங்க சோதனை பண்ணணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் முழங்கால் யுத்தம் பண்ணி ஜெயிக்க பழக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க ஏதோ 10ஓட 11 வாரம்னு கர்த்தர் என்ன செய்யணும்? விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில முழங்கால் யுத்தம் பண்ணி பாருங்க, கர்த்தரோட ஜெயிச்சிருக்கார். எல்லாரும் என்ன நினைப்போமா? கர்த்தர் நம்மளோட பேசி இருக்கிறான், ஜெபம் பண்ண போறோம். இப்போ உங்க மேல அபிஷேகத்தை வைக்க போகிறான். என் மேல அபிஷேகம் இறங்கணுங்கிற விரும்புறவங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வாங்க பார்க்கலாம். என் மேல அபிஷேகம் இறங்கணும்னு விரும்புறவங்க உங்க இடத்தை விட்டு ஒரு படி முன்னாடி வாங்க. கர்த்தர் அதை வாஞ்சியை பார்க்க விரும்புகிறான். ஒரு படி முன்னாடி வந்து, ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும், நான் முதலாவது எல்லாருக்கும் சோதனை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த எல்லா காரியங்களுக்காக வந்து சோதனை, துன்பமானாலும் இன்பமானாலும் எல்லாவற்றுக்காக வந்து சோதனை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்காக இசப்பா வந்து சோதனை வாழ்க்கையில உயர்த்துங்க பார்க்கலாம். வாழ்க்கையில உயர்த்தி நல்லா கர்த்தர் சோதனை பண்ணுங்க. இசப்பா என் வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களுக்காக உமக்கு சோதனை, உமக்கு சோதனை, உமக்கு சோதனை, உமக்கு சோதனை. ஆண்டவரே வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தோடு நிற்காம தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். அதுபோல தேவனுடைய அபிஷேகங்களை அக்னியாக இறங்கி நுகங்கள் முறிக்கப்படணும். நான் மோசேயை போல ஆண்டவரை இடைவிடாமல் ஜெபிக்கணும்பா, எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி கேட்க பார்க்கலாம். நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் தருவாரு. சகோதரா சகோதரி, நீ கேட்காம கர்த்தர் தர மாட்டாரு. அதை மட்டும் உண்மையா சொல்றேன். நீங்க எவ்வளவு வாங்கியோடு கேட்கிற ஆண்டவரை, நானும் பல மணி நேரம் அப்பா இடைவிடாமல் ஜெபிக்கணும்பா, என் வாழ்க்கையில ஜெபிக்கக்கூடிய ஜெபாவியை தாங்க, என் வாழ்க்கையில போராடுகிற அமலேக்கு ஆவிகளை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அமலேக்கு ஆவிகளை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை நம்ம தாங்க கேட்க பார்க்கலாம். எஸ் தேங்க் யூ மாஸ்டர். இப்ப கேட்கிறவங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்ப ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்கு இறங்கி வருகிறது. எஸ் தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். தகப்பனே ஒவ்வொரு மேலும் இப்பொழுது தேவனுடைய அபிஷேகத்தினால் நுகம் முடிக்கப்படுகிற வார்த்தைப்படி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டிகளும் பரிசுத்தாவினுடைய அக்னி அபிஷேகம் இறங்கி நுகங்கள் முறிக்கப்படுவது ஜெபிக்கிறேன். என்னென்ன நுகங்கள் ஒரு வாழ்க்கையில் காணப்படுகிற சகோதரி கர்த்தருக்கு இறங்கி வருவதை பார்க்கிறேன். ஏசி இறங்கி வருகிறான். ஏசாய நாம தொட்ட அந்த அக்னி தலை எப்பொழுது உங்களை தொடுகிறது. கர்த்தரை பரிசுத்தமாக்குகிறான். அவர் வேறு வெடிக்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற ஒடுக்கத்தை நாம் வெளியேறுகிறது. இப்ப கர்த்தருடைய வஸ்திரத்தினாலும் ஜெப ஆவியினாலும் மன்றாட்டின் ஆவியினாலும் கர்த்தருக்கு நிரப்ப பெற்றுக்கொள்வதாக நம்முடைய அபிஷேகத்தை ரீமா ஷாகா பேரா பாகா விட்டுவிடுங்க கர்த்தர் நிரப்புகிறார். ரீமா காகா ஓ ஷாகா பேரா பாகா பேரா ஆண்டவரே ஜனங்கள் வந்தேன் ஒவ்வொரு வாழ்க்கையில் காணப்படுகிறது. எல்லா நுகை கடிகளும் முடிக்கக்கூடிய ஆவியானவர் அபிவியாக இறங்கி வருகிறார். ஆவியானவர் அபிவியாக இறங்கி வருகிறார். இவர் வாழ்க்கை காணப்படுகிற எல்லா நுகை கடிகள் முடிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை தாங்கப்பா. தகப்பனே இந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபை ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய பிரயாசங்களை கர்த்தர் வாக்கியம் பண்ணுவீராக. கர்த்தர் கிழக்கில் மேற்கில் வடக்கில் தெற்கிலிருந்து ஆத்துமாக்களை கொண்டு வந்து இந்த சபை முழுது கர்த்தர் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். அதுக்கு தடையா இருக்கிற எல்லா சுத்தாவிகள் மேலும் தேவ அக்கினி இறங்கி அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக. சாத்தானுடைய கிரிகள் விலகுவதாக. எல்லா தடைகள் விலகுவதாக. இந்த சபை இப்போது இருக்கிறது பார்த்து 1000 மடங்கு பெருகுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்தில் வல்லமை எடுத்து
இறங்குவதாக. பாஸ்டர் மேலும் சகோதரி மேலும் அந்த குடும்பத்தின் மேலும் விசேஷித்த கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. கர்த்தர் இந்த ஊழியத்தை இந்த சபையை ஆசீர்வதித்து ஆயிரமாய் பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே அதை செய்வதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசி